கிர்வாணைரர்த்தியமானஹ தசமுகநிதனம் கோசலே ஸ்பிருஷ்ய ஸ்ருங்கே புத்ரியாமிஷ்டிமிஷ்ட்வா ததுஷி தசரதக்ஷ்மாபிருதே பயசாக்ரியம். நாராயணியத்துல நாராயண பட்டத்துக்கு சொல்றாரு இத. தத்புக்தியா தத்புரந்திரீஷ்வபி திஸ்ருஷு சமம் ஜாதகர்பா சுஜாதஹ ராமஸ்த்வம் லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதேனாபி சத்ருக்னநாம்னா கிர்வாணைரர்த்தியமானஹ. தேவதைகள் எல்லாம் பிரார்த்திக்கிறாள் பிரம்மாட்ட. சிவபெருமானும் இருக்கார். பிரம்மா சொன்னார், நான் வரம் கொடுத்ததுனால நான் ஒன்றும் பண்ண முடியாது. சிவபெருமானோட பக்தனா இருக்கிறதுனால சிவபெருமானும் ஒன்றும் பண்ண மாட்டார். ஏன்னா அவன் சிவபக்தனவன் ராவணன். பின்னாடி சிவபக்தனாவும் ஆயிட்டாவும். இப்ப அவனை வதம் பண்ணணும்னா விஷ்ணு தான் வதம் பண்ணி ஆகணும், பகவான் தான் வதம் பண்ணி ஆகணும். அப்ப பகவானை தேடின்னு நம்ம எல்லாரும் வைகுண்டம் போகலாமா? பகவான் வைகுண்டத்துல தானே இருப்பார் அப்படின்னா சிவபெருமான் சொன்னார், வைகுண்டம் எதுக்கு போகணும்னு கேட்டார். ஹரிவியாபக சர்வத்திர சமான. பகவான் இல்லாத இடம்னு ஒன்று இருக்கான். பிரகலாதரை கூப்பிட்டு எங்க உள்ளான்? எங்கும் உள்ளான். நீ எங்க இருக்கான்னு கேட்டா தகச்சு போயிட்டாமோ. இல்லாத இடம்னு ஒண்ணு இருந்தால் அல்லவோ அப்பா இருக்கிற இடத்த சொல்றது. பகவான் இல்லாத இடம்னு ஒண்ணு உண்டா? அப்ப கண்ணுல தெரியலையே. அதற்கா சிவபெருமான் சொன்னார், பிரேமத்தேம் ஹோயி பிரகட்டிமை ஜானா. அதுக்கு ஒரு கண்ணாடி இருக்கு. இந்த 3Dன்னு ஒரு சினிமா உண்டு. அதுக்கு பார்க்கறதுக்கு தேட்டர் உள்ள போனாலே ஒரு கூலிங் கிளாஸ் கொடுத்துருவாங்க. அதை போட்டுன்னு பார்த்தா தான் அந்த படத்தை பார்க்கலாம். அதை கழிச்சுன்னு என்ன இப்படி கண்ணாடியை தடவி விட்டு சில பேர் தடவுவா பாருங்க, அது மாதிரி தான் இருக்கும். அது இது மாதிரி பகவான் நமக்கு தெரியணும்னா அதுக்கு ஒரு கண்ணாடி இருக்கு. அது எந்த ஆப்டிக்கல்ல சார் கிடைக்கும்? அது சாதுக்கல் ஆப்டிக்கல்னு ஒன்று இருக்குது. பாகவதால் ஆப்டிக்கல்னு அதுக்கு இன்னொரு பெயரும் இருக்கு. அந்த கண்ணாடி ஃப்ரேம், கண்ணாடி என்ன பவர், என்ன கணக்கு, அது பேர் என்னன்னால் பிரேமத்தேம் ஹோயி, பக்திங்கிற கண்ணாடி, அன்புங்கிற கண்ணாடி. அன்புங்கிற கண்ணாடியை போட்டுனுட்டா பகவான் எங்கும் இருக்காங்கிறது தெரியும். அன்பெண்ணும் பிடியுள் அடங்கிடும் மலையே, அன்பெனும் அணுவுள் அமைவே, அன்பெனும் கூடத்தில் அடங்கிடும் கடலே, அன்புருவாம் பர சிவமே. அழகான ஒரு திருவருட்பா வள்ளலாரோடது. அன்பெனும் பிடியுள் அடங்கிடும் மலையே. அது மலை தான், அது ஒன்றும் ஆட்சேபனையே கிடையாது. ஆனா அன்புன்னு ஒரு புடியால பிடிச்சேன்னா அதுல வந்துடும். அது கடல் தான், அதுல ஒன்றும் ஆட்சேபனையே கிடையாது. அன்புங்கிற குடம் இருந்தா அதுக்குள்ள வந்துடும். அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே. இப்படி வரிசையா சொல்லிட்டே வருவார். அந்த பிரேமைங்கிற அன்புங்கிற கண்ணாடியை போட்டுண்டா எல்லா ஹரி வியாபக சர்வத்திர சமான, எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கானுங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்ல அவர்கள்லாம் அங்கேயே பகவானை குறித்து ஸ்தோத்திரம் பண்ண பகவான் அங்கேருந்து அவர்களுக்கு முன்னாடி தோன்றான். எப்படி தோன்றினான் பகவான் அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமா சொல்றார். போஜ சம்பூல சொல்லும் போது சாங்க சாபாபிராமம் லக்ஷ்மி வித்யுல்லசிதம் அதசி குச்ச சச்சாய காயம் காருண்யாக்கியம் முனிஜனமனः சாதகானாம் சரண்யம் காருண்யாபம் திரிதச பரிஷத் காலமேகம் ததர்ஷா. பகவான் எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னால்
இரு சுடர் இருபுற தேந்தி ஏந்தலர் திருவொரும் பொடியவர் குன்றின் மேல் வருவது போல் கருடன் மேல் வன்று தோன்றினான். அந்த பாட்டு ஆரம்பிக்கிறதே சொல்றார், தாமரை காடு பூத்து நீடு, அழகிய தாமரை காடு பூத்து நீடு. பகவான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான்னா தாமரை குளத்துல தானே பூத்திருக்கும். அப்படி இல்லாதபடிக்கு கரு மேகமா மேல இருக்க அது முழுக்க தாமரை பூத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருப்பான் பகவான் பார்க்கறது. மேகத்துல தாமரை பூத்தா எப்படி இருக்குமோ இந்த உபமானம் பார்க்கணும். தாமரை கீழே தான் பூக்கும், மேகத்துல எங்கேயாவது பூக்குமா? பகவான மேகமா வர்ணிப்பார். காலமேகம்னு பகவானுக்கு பெயர். மேகம்னு சொன்னா அது கருத்து இருக்கும், அது கனமா இருக்கும், அதுல மழை இருக்கும், அதுல மின்னல் இருக்கும், அதுல வானவில் இருக்கும், அதுல இடி இருக்கும், சப்தம் இருக்கும். இதுல என்ன இருக்கு? இந்த பகவான்கிற நீல மேகத்துல என்ன இருக்கு அப்படின்னா சாருங்கி சாப்பா பிராபம், சாருங்கம்ங்கிற வில்லு இருக்கு, வானவில். சப்தம் பாஞ்சஜன்யம்ங்கிற சப்தம் இருக்கு இடிக்கு. மின்னல் எதுன்னா லக்ஷ்மி வித்யுல்லசிதம், மகாலட்சுமிங்கிற மின்னல் அந்த மேகத்துல இருக்கு. அதசி குச்ச சச்சாய காயம். சரி, மேகத்துல மழை இருக்கும், அந்த மழையை சாப்பிட்றதுக்கு சாதக பட்சிகள்னு சிலது உண்டு. பறவைகள்ல சாதக பறவைன்னு உண்டு. அதுக்கு தண்ணி குடிக்கிறதுல என்ன ப்ராப்ளம்னா அது இந்த குளத்துக்கு ஆற்றுல உள்ள தண்ணியை குடிக்காதது. அது மேகத்திலேருந்து மழை பெஞ்சா அந்த தண்ணியை மட்டும்தான் குடிக்கும். அவ்வளோ மடியாது, அவ்வளோ அவ்வளோ சுத்தம், ஹைஜீனிக்கா அவ்வளோ சுத்தமான இல்லை. அதனுடைய கீழ் அழகுல ஒரு ஓட்டை இருக்கும். கீழேந்து இப்படி எடுத்தா அது வாய்க்குள்ள போகாதது தண்ணி கீழே கொண்டு போயிடும். அப்படிங்கிறத அதால கீழேந்து ஜலம் எடுத்து குடிக்க முடியாது. மழை பெஞ்ச உடனே அப்படி வாயில வந்து ஆணு பொழந்து நிற்கும், அது வாயில வந்து விழும். அது மாதிரி காருண்யாக்கியம் முனிஜனமன சாத்தகானாம் சரண்யம். இங்க வந்து பகவான்கிற மேகத்துக்கு உள்ள பறவைகள் யாருன்னால் மகான்கள்ங்கிற பறவைகள், சாதக பட்சிகளா இருக்கா. இந்த மழை எதுனால் கருணைங்கிறது தான் மழை. அந்த கருணைங்கிற மழைக்காக காத்துன்னு இருக்கா. காலமேகம் ததரிசா அப்படின்னு பகவான மேகத்துக்கு சமானமா சொல்லுவார். இங்க வந்து கருமுகில் தாமரை காடு பூத்து நீடுன்னு விசேஷம் இன்னொன்னு சொல்றார் கம்பர். காலமேகமா மட்டும் சொல்லல, அதுல தாமரக்காடு பூத்தா மாதிரி இருக்குன்னு சொல்றார். அது எப்படின்னா நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கரையேன்னு பாகவதத்துல குந்தி ஸ்துதியில் அவர் சொல்றார். எல்லாம் புராணத்திலிருந்து எடுத்த விஷயம்தான். பகவானுடைய கண்கள் தாமரை, பகவானுடைய கைகள் தாமரை, பகவானுடைய கன்னங்கள் தாமரை, பகவானுடைய கழுத்துல தாமரை, பகவானுடைய மார்புல தாமரையில மகாலட்சுமி இருக்காள், அவள் கையில தாமரை, பகவானுடைய கைகள்ல தாமரை, பகவானுடைய தொப்புள்ள தாமரை, பகவானுடைய கால்கள் தாமரை. இப்படி தாமரை மாலையை வேலை போட்டு இருக்கான். இப்படி உடம்பு முழுக்க தாமரையா இருக்கிறதுனால கரு மேகத்துல தாமரை காடு பூத்தா மாதிரி இருக்குன்னா. கருமுகில் தாமரை காடு பூத்தி நீடு இருசுடர் இருபுற தேந்தி ஏந்தலர். ரெண்டு பக்கமும் ஸ்ரீதேவி பூதேவி இருக்கிறது எப்படி இருக்குன்னா ரெண்டு விளக்கை ஏற்றி வச்சா மாதிரி இருக்கான். இப்படி தாமரைக்காடு ஆங்கிற மேகத்துக்கு பக்கத்துல ரெண்டு விளக்கை ஏற்றி வச்சா மாதிரி இருக்கு. திருவொடும் பொழிய ஒரு பொற்குன்றின் மேல் கருடாழ்வார் எப்படி இருக்காருன்னா சொர்ண மலையா இருக்கார், பொற்குன்றா இருக்கார். அவரோ தங்கமா இருக்கார், இவாளோ விளக்கா இருக்கார். இவரோ நீலமேகமா தாமரை காடு பூத்தாம. கொஞ்சம் கண்ணை மூடின்னு யோசனை பண்ணி பாருங்க, அந்த பகவான் எப்படி இருந்திருப்பான் அப்படின்னு. வருவது போல் கருடன் மேல் வந்து தோன்றினான். இப்படி வந்தா எப்படி இருக்குமோ அப்படி வந்து இறங்குறான் பகவான். தேவதைகள்லாம் சொன்னால் பிரம்மாவை முன்னிட்டு ராவணனுடைய தொந்தரவு தாங்க முடியல அப்படின்னு பகவான் சொன்னான். அவனுக்கு மரணம் அப்படிங்கிறது மனிதனாலையும் குரங்காலையும் தான். நான் மனிதனா பிறக்கிறேன், நீங்கள்லாம் குரங்குகளா வந்துருங்கோ அப்படின்னுட்டான் தேவதைகளை பார்த்து. தேவகி வானரத்துவம் உபாகதைகின்னு
பிரம்மா தான் ஜாம்பவான், வாயு தான் ஆஞ்சநேயர், இந்திரன் தான் வாலி, சூரியன் தான் சுக்ரீவன். இப்படி எல்லா தெய்வங்களும் குரங்குகளாக வந்துருக்கு. ராமர் மனிதனா வரணும். மனிதனா வரணும்னா மனிதனா தோன்ற முடியாது. மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், நரசிம்மாவதாரம் மாதிரி இல்லை. ஒரு மனித அப்பாவுக்கும் ஒரு மனித அம்மாவுக்கும் குழந்தையா பிறக்கணும். யார்கிட்ட பிறக்கிறது? யார்கிட்டயா பிறக்கலாமே. சாதாரணமாகவே சாஸ்திரங்கள்ல ஒரு சாதாரண மனிதனுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை வாயினால அப்பா அப்படின்னு நம்மளை கூப்பிடுறதுக்கு நாம புண்ணியம் பண்ணியிருக்கணும். 100 கிலோ இருக்கிறதுனால ஒருத்தர் குழந்தை பிறந்துருமே? அப்படிலாம் பிறக்காது. உடம்ப பார்க்கறதே சக்ஷணமா ஆக்கிருத்தியா ஆரோக்கியமா இருந்ததுனால குழந்தை பிறக்கிறது இல்லை. குழந்தை பிறக்கிறதுங்கிறது தனி யோகமா இருக்கு. அதுவும் இப்ப பார்த்த எல்லாம் சமீப காலங்கள்ல பெரிய ப்ராப்ளமே இந்த குழந்தை பிறக்கிற ப்ராப்ளம் தான். ரொம்ப பேருக்கு அது புரியல என்ன காரணங்கள்னு. அதை தனியா ஒரு வீடியோ நான் சொல்றேன். அது என்ன 11 வகையான பாபங்கள் மிகுதியா நடக்கிறது. அந்த பாபங்களுடைய மிகுதி தான் இப்போ அணுக்களுடைய இது குறைஞ்சுட்டே வர்றது. குழந்தைகளுக்கு பிறக்கிற அதுல ரொம்ப பெரிய பிரச்சனை இந்த முட்டையை சாப்பிட்றது. பிரான் எண்ட பேதனை. நீங்க நம்மளுடைய காவியங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் மாம்சம் சாப்பிட்டதா தான் இருக்குமே தவிர முட்டை சாப்பிட்டதா இருக்கவே இருக்காது. முட்டையை சாப்பிட மாட்டாங்க. முட்டையை சாப்பிடக்கூடாது. மாம்சம் சாப்பிடலாம், முட்டையை சாப்பிடக்கூடாது. இந்த முட்டையை சாப்பிட்டா இதுல நல்ல முட்டையை சாப்பிட்டாலே, நாட்டுக்கோழி முட்டையை சாப்பிட்டாலே ப்ராப்ளம் வரும்னா, இவன் சாப்பிட்றது முட்டை என்ன முட்டையோ பிரான் எண்ட பேதனை. கோபிராமண தேவாலய அப்பிரதட்சிணீகரண. இது மாதிரி நிறைய இருக்கு. அவ்வளோ தூரம் வேண்டாம். இந்த கடையில் போய் நீங்கள் வாங்குற ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, திராட்சை இதெல்லாம் என்ன சொல்லி விற்கிறவா? சீட்லெஸ், விதையே கிடையாது சாமி, அப்படியே வாயில போட்டு முழுங்கலான்னா. விதையே இல்லாத பொருளை சாப்பிட்டா விதையே இல்லாம போக வேண்டியதான். போச்சு. எப்படி குழந்தை பிறக்கும்? குழந்தை பிறக்கணும்னா அதுல சத்து இருக்க வேண்டாம? நாம சாப்பிட்ற உணவுல உள்ள பிரச்சனைகள் அது. இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். மனிதனா ஒரு குழந்தை பிறந்து அவ வாயினால அப்பா அம்மானு கூப்பிட்றதுக்கே பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும். அந்த குழந்தை ஒன்றும் பெருசா கெட்டிக்காரனாலாம் இருக்க வேண்டாம், சாமர்த்தியமா இருக்க வேண்டாம், புகழா இருக்க வேண்டாம். இந்த ரேஷன் கார்டில் பேர் பதிவு பண்றதுக்கு 20 கிலோ அரிசிக்கு பேர் வச்சுக்கிறவனா இருந்தா போறோம். அப்படி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கே ஒருத்தன் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னா, ஸ்ரீயப்பதி வைகுண்டவாசி பரமாத்மா அவர் குழந்தையா பிறந்து அவர் வாயினால அப்பான்னு கூப்பிடணும்னா அவன் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தா பிறப்பான். அதனால பகவான் என்ன பண்றாராம், இந்த உலகத்துல நாம குழந்தையா பிறந்து அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு புண்ணியம் பண்ணினவன் யாருன்னு ராமர் தேடுறாராம். பிதரம் ரோச்சயா மாச ததா தசரதம் நிருபம். இப்படி தேடுறார். யார் புண்ணியம் பண்ணவன், யார் புண்ணியம் பண்ணவன் அப்படின்னு தேடுறதே இந்த தசரதன் தான் தெரியறான் கண்ணுல. வேற யாரும் தெரியல. அதனால தசரதனை தவிர வேற யார்த்தையும் அவரால் பிறக்க முடியாது. வசிஷ்டர் ஞானி, அவருக்கு ஞான திருஷ்டியில இது தெரியறது. இங்க ஒருத்தன் புள்ள வேணும் புள்ள வேணும்னு தவிக்கிறது இருக்கட்டும், அங்க ஒருத்தன் அப்பா வேணும் அப்பா வேணும்னு தவிக்கிறான். இவர் புள்ள வேணும் புள்ள வேணுங்கிறான் இவன், அவர் அங்க அப்பா வேணும் அப்பா வேணுங்கிறார். இவனுக்கு கூட வேற புள்ள கிடைக்கும், அவருக்கு வேற அப்பா கிடையாது. இவரை விட்டா வேற அப்பா கிடையாது. அதனால சர்வதா பிராப்ஸ்யசே புத்திரானு சதுரோ அமித விக்ரமானு. நிச்சயமா உனக்கு புள்ள பிறக்கும்டா. ஒன்னே சுமந்திரர் சொன்னார், கிருதயுகத்துல சனகாதிகள்னு சில மகரிஷிகள் ஒரு விஷயம் பேசினார்கள். அப்ப நான் கேட்டேன், அது இப்பதான் ஞாபகம் வருதுன்னா. ஒரே கெட்டி மேல கொட்டுற மாதிரி ஒரு சமயத்துல எல்லாம் சேரும். நம்ம வாழ்க்கையில கவனிச்சு எல்லாம் தெரியும். எத்தனையோ நாளைக்கு இவன் புள்ளை இல்லையெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கலாம். அப்பெல்லாம் யாரும் இதை பேசவே இல்லை. இப்ப வசிஷ்டர் சொல்றார், உனக்கு 4 குழந்தை பிறக்க கொடுத்து கவலையப்படாதேங்கிறார். சுமந்திரன் சொல்றான், நான் ஒரு கதை கேட்டேன். என்ன சொன்னார்கள், திரேதாயுகத்துல பகவான் அவதாரம் பண்ண போறார். சூரிய வம்சத்துல ஒரு ராஜாவுக்கு. அதுக்காக அவன் ரிஷியசிருங்கர்னு ஒரு மகரிஷி ஐஷன் ஒரு யாகம் பண்ணுவார்னு சொன்னார். அந்த ரிஷியசிருங்கர் யார் அப்படின்னா விபண்டகர்னு ஒரு மகரிஷி.
அவருடைய குழந்தை. சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். அவர் பிரம்மச்சாரி, அந்த விபண்டகர் பிரம்மச்சாரி. ஸ்திரீ சங்கமே இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறவர். ஏன்னா சாஸ்திரங்கள்ல இந்த ஆணுடைய ரேத்தஸ் இருக்கு, இது கீழே போகாமல் 12 வருஷம் நிறுத்தப்பட்டு கெட்டிச்சதுன்னா பின்பக்க வழியாக மேலே ஏற ஆரம்பிக்கும். அதுக்கு சுஷும்னா நாடின்னு பேர். இட பிங்களேங்கிற நாடு வழியாக மேலே ஏறும். அது மேலே ஏறி போய் அந்த சகசிராரத்தை தொடும். அது தொட்டால் அங்கேருந்து ஒரு திரவம் கொட்ட ஆரம்பிக்கும். அது அமிர்தமயமானது. அது யோக விஷயம். அதுக்கு பிரம்மச்சரியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் சன்னியாசிகள்லாம் பிரம்மச்சாரியாக இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. விவேகானந்தரும் எடுத்து பார்த்தேன் நிறையா அந்த பிரம்மச்சரியத்தை பற்றி பேசியிருப்பார். இந்த விபண்டகர் அந்த நிலையில தபஸ்வியா இருக்கார். ஒரு தெய்வ சங்கல்பம் நமக்கு புரியாது. ஒரு சமயம் இவர் நதியில ஸ்நானம் பண்ணும் போது ஏதோ ஒரு காரணத்தினால இவருடைய சக்தியானது வீணாக அந்த நதியில ஒரு மான் ஜலம் குடிச்சுன்னு இருக்க, அது இவருடைய சக்தியும் சேர்த்து குடிச்சு அது கர்ப்பமாயிடும். இப்படிலாம் வருமானு கேட்குறவாளுக்கு சொல்றேன், எப்படி வேணாலும் வரும். சில விஷயங்கள்லாம் இப்படிதான் நம்மளால தீர்மானம் பண்ண முடியாது. இது நீங்க முட்டாள் பகுத்தறிவாதின்னு சொல்றவனெல்லாம் விட்டுடுங்கோ. ஐன்ஸ்டீனே இந்த விஷயத்தை பேசியிருக்கார். நீ பார்க்குற உலகமே வேற, உன் கண்ணுக்கு தெரியாத உலகமே வேற. விஞ்ஞானிகள்னு நீங்கள்லாம் பெருசாக கொண்டாடுறீங்களே, அந்த ஐன்ஸ்டீனே இந்த விஷயத்தை பேசியிருக்கார். உனக்கு தெரியாத விஷயங்கள் தான் நிறையா இந்த உலகத்தில் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம நிரூபிக்க முடியும், நிரூபிக்கிற காலமும் வரும் சயின்ஸில். இதில் என்னன்னா எல்லாம் நம்ம புஸ்தகத்தில் என்ன இருக்கோ அத்தனை ஒன்றொன்னா வர 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 ஓ இதனால தான் இது வந்திருக்கா, இதனால தான் இது வந்திருக்கான்னு அன்றைக்கே சயின்ஸு சொன்னதுன்னு நாம் சொல்கிறோம். நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். சாஸ்திரம் சொன்னதை சயின்ஸு காமிக்கிறது. சயின்ஸை சாஸ்திரம் சொல்லலை. நீ அப்படி பேசவே தயானந்தா சொல்லுவார், குரானில் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்குன்னு ஒருத்தர் சொன்னாராம். இந்த அயோக்கியத்தனமான பேச்சை விடுனாரு. பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கோ அதில் தான் குரானில் சொல்லியிருக்கு. முதல்ல பகவத்கீதை வந்துதா குரான் வந்துதா? இதான் இந்த கேள்வி. பகவத்கீதை தானே முன்னாடி வருது, அப்புறம் என்ன மாற்றி திரிச்சு பேசுறது? அதை முதல்ல எது வந்ததுன்னு தானே கேள்வி. அது மாதிரி ஒரு மத நூல்கள்லையோ ஒரு விஷயத்திலையோ ஒரு மதத்திலையோ முதல்ல யார் சொன்னாலும் அதுதான் மற்றவர்கள் சொன்னதா அர்த்தம். அது அப்ப சாஸ்திரம் சொன்னதுதான் சயின்ஸ் சொல்றது அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கணுமே தவிர சயின்ஸை தான் சாஸ்திரம் சொல்றதுன்னு சொல்லக்கூடாது. இவர் அந்த மான் சாப்பிட்டதுனால அது ஆண் குழந்தைய பெக்கிறது. அதுக்கு 2 கொம்பு இருக்கு. ரிஷ்யம் அப்படின்னா சிருங்கம்னா கொம்பு. இந்த கொம்போட அந்த குழந்தை பிறந்ததுனால அதுக்கு ரிஷ்ய சிருங்கர்னு பெயர். இவர் அறிஞ்சோ அறியாமலேயோ தன்னுடைய குழந்தையா பேட்டா அதை எடுத்து இவர் வளர்க்கிறார் அந்த விபண்டகர். அப்ப அவர் நினைக்கிறார், ஒரு பார்க்கக்கூடாத காட்சியை கண்ணால பார்த்ததுனால தான் நம்ம மனசுல ஒரு சலனம் ஏற்பட்டு நம்ம சக்தி வீணாச்சு. இவன் வாழ்க்கையில அது மாதிரி காட்சியை இவன் பார்க்கக்கூடாது அப்படின்னு இன்டீரா ஒரு காட்டுக்கு போயிட்டார் அவர். சிருங்கேரின்னு இன்னைக்கு சொல்றமே நாம அந்த இடம் சிருங்கேரி, அது சிருங்கபுரம்னு பேர். அதுக்கு ரிஷ்ய சிருங்கபுரம் அப்படின்னு பெயர். அங்க போயிட்டார். குழந்தைய வளர்த்துன்னு வரார். வளர்த்துன்னு வந்தா அங்கதேசம்னு ஒரு தேசம். அந்த தேசத்துல மழையே பெய்யல 12 வருஷம். எல்லா இடத்துலையும் மழை பெய்யறது, அங்க பெய்யல. அப்படிங்கிற வார்த்தை அங்க ஜோசியர்களை வச்சு பார்த்தா ஒரு பெரிய சாது மகான் வந்தா அவரை நீ சபையில வச்சு அவமரியாதை படுத்தின. தெரிஞ்சு பண்ணியா தெரியாம பண்ணியா தெரியல. அவர் வருத்தப்பட்டுட்டே போனார். அதனாலதான் உன் தேசத்துல மழை பெய்யலன்னு. இப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்டா, அந்த ரிஷியசிருங்கர்னு ஒருத்தர் இருக்கார், பெரிய மகானவர் யோகி. அவர் ஐஷன் வந்து அவருடைய கால் இந்த மண்ணுல பட்டுதுன்னா மழை பெய்யும்னா அவரை விடமாட்டார் விபண்டகர். எப்படி ஐஷன் வருதுன்னு யோசனை பண்றது, அதை நான் பார்த்துக்கிறேன்னா. வாழ வைக்கிறது தான் ஒருத்தரை கஷ்டமே தவிர கெடுக்கிறது ரொம்ப சுலபம். ஒருத்தர வாழ வைக்கிறது, விளக்கேற்றி வாழ வைக்கிறது தான் கஷ்டம். கெடுக்கிறது ரொம்ப ஈஸி. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, ஒரு பையன் வந்திருக்கான், இந்த பையனுக்கு பார்க்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு நம்ம தெருவில் உள்ளவாள்கிட்ட பேசினோம்னா உடனே
எந்த பையன் என்ன விஷயம் கவலைப்படாத நல்ல பையன் அப்படின்னு சொல்றவா ரொம்ப குறைச்சல். அவனா எந்த பையனா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவன் கல்யாணமே பண்ண மாட்டான். அந்த பையனான்னு ஒரு வார்த்தை தான். இது மாதிரி ஈஸியா கெடுக்கலாம். இவர் என்ன பண்ணார், கிளம்பி வேசிகளை, தாசி வேற வேசி வேற, அந்த சப்தங்கள்லாம் இன்னைக்கு நம்மளை மாத்தி ட்விஸ்ட் பண்ணி விடுறான். ஏன்னா தப்பான மெசேஜ பொய்ய உண்மை மாதிரி மக்களுடைய மனசுலவே பதியற மாதிரி இந்த மீடியாக்கெல்லாம் வேலை செய்யறது. அது பெரிய அயோக்கியத்தனமான விஷயம். நாம மீடியா சொல்றத நம்பவே கூடாது. நாம தான் அதை உண்மையான கிராஸ் செக் பண்ணணும். இது ரைட்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாசி, நான் ராமானுஜ தாசர், ராமதாசர், காளிதாசர் அப்படின்னு சொல்றேன். தாசன் தாசி. நான் காளிதாசன்னா நான் என்ன கெட்டவன் அர்த்தமா? தாசன்னா ஆண், தாசின்னா பெண்ணு. நான் அடியேன் அப்படின்னு சொல்ல மாட்டோமா சம்பிரதாயத்தில்? அது மாதிரி அது வேசின்னா தான் ப்ராஸ்டியூட் கேர்ள்னு அர்த்தம், விபச்சாரின்னு அர்த்தம். அது மாதிரி உள்ளவர்கள் சில பேரை தயார் பண்ணி இந்த ரிஷியசிங்கர் இருக்கிற இடத்துக்கு அனுப்பிச்சார். அவ அப்பா இல்லாத சமயத்துக்கு போகணும். இவர்கள்லாம் வந்த உடனே இவர் இது பெரிந்தும் அவருக்கு 20 வயசா போகிறது, பொண்ணையே பார்த்தது கிடையாது, பெண்களையே பார்த்தது கிடையாது. இவர்களெல்லாம் பார்த்த உடனே சுவாகதம், சுஸ்வாகதம், ஆசியதாம், உபவிஷ்யதாம் அப்படின்னு சம்ஸ்கிருதம் தான் பேசுவார். யாரோ பக்கத்து ரிஷிகள்லாம் வந்திருக்கா, இவர்கள் எல்லாமும் ஒரு முனிவர்கள்னு நினைச்சிட்டு இருக்கார் அவர். இப்படி விதவிதமா ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்றதோடு இல்லாமல் இவ என்ன பண்ணியிருக்கா, குஞ்சாலாடு, ஜாங்கிரி, மைசூர் பாகு இதெல்லாம் கொண்டு போயிருக்கா. கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தா அவர் இது வரைக்கும் காற்றில் உள்ள காய் கனி கிழங்க தான் அவர் சாப்பிட்ருக்கார். இது மாதிரி பக்ஷணங்கள்லாம் அவர் சாப்பிட்டது கிடையாது. இந்த குஞ்சாலாடு எந்த மரத்துல காய்க்கும்னார் அவர். இந்த குஞ்சாலாடு, இந்த ஜாங்கிரி எந்த செடியில வருது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர்கள் சொன்னார்கள், இது மாதிரி காய்க்கிற மரங்கள்லாம் எங்க ஊர்ல நிறைய இருக்கு, நீ என்னோட வந்தேன்னா உனக்கு தரேன் அப்படின்னு சொல்ல. ரொம்ப அப்பாவி அவர். இவருக்கு அப்பாட்ட நான் சொல்லணும்னா, அப்பாட்ட நான் சொல்லிட்டேன் முன்னாடியே, நீ வா அப்படின்னு சொல்லி இவன் ஐஷன் வந்துட்டான். இவரை ஐஷன் வந்தா ஒரு ஆச்சரியம் பாருங்கோ. அந்த அங்க தேசத்துல இவர் காலை வைக்கிறார். வருஷே நெய்வாகத்தம் விப்ரம்னா வால்மீகி. இவர் இப்படி நடக்கிறதே முன்னாடி மழை பெஞ்சுன்னு போறதாம். இப்ப நம்ம கார்ல எல்லாம் போயிட்டே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி மழை பெஞ்சுட்டே போகும் அந்த மேகம் நகர்றதுனால. அது மாதிரி இவர் நடந்து வரத்தே முன்னாடி மழை பெஞ்சுன்னு போறது. அவ்வளோ தபஸ்வி அவர். எங்க பாரு 12 வருஷமா இல்லாத அந்த தேசத்துல மழை பெஞ்சு காடு வயல்கள்லாம் நிரம்பி செடி கொடிகள்லாம் பசுமையாகி எல்லாம் துளிர் விட ஆரம்பிக்க, கழனி வெளிகள்லாம் விவசாயங்கள் ஆரம்பிக்க, இவர்கள்லாம் நேராக அந்த ராஜா காட்ட வீட்டுக்கு போன உடனே அவனுக்கு சாந்தான்னு ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். கல்யாணம் பண்ணி கொடுத்தா கல்யாணம் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் அந்த அங்க தேசம் சுபிக்ஷமாச்சு. இது பேர் தான் ராமாயணத்தில் உள்ள கதை. இதுக்கப்புறம் ராமாயணத்தில் கிடையாது. இதுக்கப்புறம் மிச்ச கதை எங்கே இருக்குன்னா மகாபாரதத்தில் தான் இருக்கு. ஊருக்கு வம்பெல்லாம் சொல்றது மகாபாரதம் தான். சொச்ச கதை அதில் இருக்கு. எங்கேயோ வெளியில போன அந்த விபண்டகர் வந்து தேடி பார்க்கிறார், புள்ளைய காணும். புள்ளைய காணும்னு அவனை தேடின்னு வந்தா இப்படி பார்த்தார். காட்டை விட்டு தாண்டி வெளியில வந்துட்டார். வெளியில வந்தா அங்க உள்ள வாழ்ட்டெல்லாம் கேட்கிறார், இந்த தலையில 2 கொம்போட ஒரு பையன் இந்த பக்கமா வந்தானா? இவனுக்கு தான் ஒரு அடையாளம் இருக்க, தலையில கொம்பு வச்சிருக்கிற அடையாளம். இந்த பக்கமா வந்தானா, இந்த பக்கமா வந்தானா? அவா கேட்டா, அந்த பையனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டா. உடனே அவர் சொன்னார், என்னோட பையன் அவன் அப்படின்னார். உடனே துண்டை எடுத்து இடுப்புல கட்டின்னு தெய்வத்தை பெற்ற தெய்வமேன்னா. யாருக்கு? இவருக்கு. நீ என்ன சொல்றேன்னா, நாங்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டோம், மழை இல்லை. இங்க ஜனங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இன்னி பரியந்தம் நம்ம தேசத்துல என்ன வழக்கம்னா, பஞ்சாங்க பட்டணம் ஆனாலும் சரி, ஒரு நல்லவாளை பார்த்தாலும் சரி, ஒரு புது வருஷம் பிறந்த உடனே அங்க உள்ளவா கேட்பா, இந்த வருஷம் மழை சரியா இருக்குமா, மழை பெய்யுமா அப்படின்னு கேட்பா. கிராமத்துல இன்னைக்கு
ஒரு காலத்தில் ஒத்தரை பார்த்துக்கிறது உங்கள் ஊரில் மழையெல்லாம் சரியாக பெஞ்சுதா அப்படின்னா. ஏன் அப்படின்னால் பர்ஜன்யஸ்ய உபஜீவனம். நீங்கள் எத்தனை காரை உற்பத்தி பண்ணினாலும், எத்தனை சைக்கிள் உற்பத்தி பண்ணினாலும், எத்தனை ராக்கெட் விட்டாலும் சோறு இல்லைன்னா என்ன பண்ணுறது? மழை இல்லைன்னா விவசாயம் கிடையாது. மழை தான் எல்லாத்துக்கும், உயிர் வாழறதுக்கு ஆதாரமே மழை தான். அந்த மழையை வெறுக்கவே கூடாது. எக்காரணம் கொண்டு ஒரு 2 நாள் மழை பெஞ்சதுன்னா எல்லாரும் டிவியில் வந்து மூஞ்சியை காமிச்சுடுறான். 2 நாளாக நான் வெளியில் போக முடியல, ஆஃபீஸ் போக முடியல, எனக்கு சாப்பிட முடியல, கக்கூஸ் போக முடியலன்னு எத்தையோ சொல்கிறான். சனியன்கள் இது மாதிரி பேசுவாளா? மழை வேண்டாம்னு ஒருத்தர் சொல்லுவாளா? சொன்னால் நீ வேணா, உனக்கு வேணா, தண்ணி இல்லைன்னா பாட்டில் வச்சுன்னு குடிக்கிற. இந்த மரம் என்ன பண்ணும் மழை இல்லைன்னா? இதுக்கு யார் தண்ணி ஊற்றுவா? செடி கொடிகள்லாம் பாருங்க. நீங்கள் டவுன்லலாம் எவ்வளோ பெரிய வயத்தரைச்சல். இந்த நாய்கெல்லாம் கொண்டு போய் வளர்க்குறேன், தெருவில் சுத்துறது. இந்த தெருவிலேயே இருக்கிற நாய் கிராமமாக இருந்ததுன்னா ஓடி போய் வாக்கியா குளத்தில் தண்ணி குடிச்சிட்டு வந்துடும். இப்படியே மண்ணாடும், தெரு முழுக்க சுத்தும். தண்ணி யார் கொடுப்பாது? இதெல்லாம் ஒரு நிமிஷம் நம்ம யோசனை பண்ண வேண்டாமா? யார் வீடு கட்டினாலுமே வாசல்ல ஒரு தண்ணி தொட்டி வைக்கணும். சின்னதா ஒரு 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 பேசன்ல மண் குடுக்கையில வந்து தானியங்கள் போட்டு வைக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இது தானியம் போட்டு வைக்கிறோமோ இல்லையோ, தண்ணி தொட்டி வைக்கணும். எங்க தாத்தா சொல்ற தர்மம் அது. ஆடு மாடு டவுன்ல, ஏன்னா டவுன்ல குளங்குளங்கள்லாம் கிடையாது. இதெல்லாம் எங்க போய் தண்ணி குடிக்குவது? மழை பெஞ்சாதுன்னா எல்லாருக்குமே ஜலமே. அதனால மழை பெஞ்சத்துக்கு காரணமானவருடைய அப்பா நீங்க. அதனால தெய்வத்தை பற்றி தெய்வம்னா அதுலேயே இவருக்கு சந்தோஷம். என்னதான் இருந்தாலும் ஒருத்தர் குழந்தைய பற்றி கொண்டாடினா சந்தோஷமா இருக்காத? நேரம் இப்படி விசாரிச்சுட்டு அரண்மனைக்கு வந்துட்டார். அரண்மனையில் வந்தா அதை ராஜா என்ன பண்ணான், பயந்து போயிட்டான். இப்படி விசாரிச்சுன்னு இவர் வருவார்னு அவன் எதிர்பார்க்கல. இப்போ போனோம்னா சபிச்சுருவர் அவர், என் பிள்ளைய நீ எப்படி என்னை கொண்டு வந்தேன்னு. அதனால என்ன பண்ணினான், தான் போகாம அந்த ரிஷியசிருங்கரையும் சாந்தாவையும் அனுப்பிச்சான். நீங்க போய் நமஸ்காரம் பண்ணுங்கன்னு. சாஸ்திரங்கள்ல தீட்சைன்னு பேரு. கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த துணி இருக்கு பத்தியில, அது ஆணும் சரி பெண்ணும் சரி எதை கட்டிக்கணும் அப்படின்னா மஞ்சள்ல நினைச்ச துணியை தான் கட்டிக்கணும். எல்லாருக்கும் பொது தர்மம் அது. மஞ்சள்ல நினைச்ச துணியை தான் கட்டிக்கணும். ஒரு காலத்துல இந்த மாயரத்துல கூரநாடுன்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த ஊர்ல தான் அந்த பெண்கள் கட்டிக்கிற அந்த துணியை நெய்வார்கள். இந்த கல்யாணத்துக்குன்னு கட்டிக்கிறது நைஸா இருக்கும். அது அதை வாங்கி மஞ்சள்ல நினைச்சு கட்டினத்தினால அந்த புடவைக்கு கூரப்புடவைன்னு பேர் வந்துடும். இன்னைக்கு பட்டு புடவையே கூரப்புடவைங்க. அதுக்கு பேர் கூரப்புடவை இல்லை. கூர நாட்டில் வாங்குற துணியை வாங்கி மஞ்சள்ல நினைச்சு கட்டணும். இன்னைக்கு ஆந்திராவிலெல்லாம் கர்நாடகாவிலெல்லாம் 1000 கோடிக்கு சொந்தக்காரனா இருந்தாலும் கல்யாணத்தன்னைக்கு மஞ்சள் துணி தான் நினைச்சு கட்டுவாவா. சாதாரண காட்டன் தான் கட்டுவார்கள். நம்ம தேசத்துலயே அப்படித்தானே இருந்தது. இந்த ஸ்திரீகளுக்கு வேணா மாறினதே தவிர புமான்கள்லாம் நாம அந்த மயில்கண் வேஷ்டிலாம் மஞ்சளை நினைச்சு கட்டின்னு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல எல்லாருக்கும். மஞ்சளை நினைச்சு கட்டிண்டு இன்னி பேருந்தும் பண்றவாளும் இருக்கா. 4 நாள் கல்யாணம் பண்ணணும். தீக்ஷா வஸ்திரம்னு பேர். அதுக்கு குலதெய்வத்தெல்லாம் பார்க்கறது அந்த வஸ்திரத்தை கட்டின்னு தான் போய் பார்க்கணும். கல்யாணம் முடிஞ்சு போறதே கல்யாணத்தன்னைக்கு என்ன கட்டின்றமோ அந்த துணியை கட்டின்னு தான் போய் தெய்வத்தெல்லாம் பார்க்கணும். வேண்டின்னு இருப்போமோ எல்லா தெய்வத்துக்கிட்டையும் கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிட்டு இருப்போமோ அந்த வேண்டுதல் பிரார்த்தனையை நிறைவேற்றுறதெல்லாம் அந்த துணியை வச்சுன்னு தான் போகணும். இந்த வேஷ்டியோட வந்து நமஸ்காரம் பண்றது என்னதான் ஸ்திரீ சம்பந்தம் வேண்டாம், ஜிதேந்திரியனா இருக்கணும், பிரம்மச்சரியத்தோட இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இவருடைய கொள்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி இவர் ஒரு அப்பா. விபண்டகன் ஒரு அப்பா. ஒரு அப்பா குழந்தைய மாட்டு பொண்ணோட பார்க்கறதே எப்படி இருக்கும்? அப்படியே நம் குழந்தையா தோணும். 2 பேரையும் பார்க்கறது, மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்த்தாலும் சரி, பிள்ளையும் மருமகளையும் பார்த்தாலும் சரி, அதை பார்த்த உடனே அப்படியே சந்தோஷமாயிட்டார். 1. 2வது மகான்களுக்கு காரணம் தெரியறதுனால சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட கோச்சிக்க மாட்டார். அப்ப நங்கதேசன் அரசன் வந்து என்னை மன்னிச்சுக்கணும்னா எதுக்குன்னார், உங்க பிள்ளைய ஆக்ஷன் வந்து கல்யாணம் பண்றது உண்மையில நான் கோச்சிக்க மாட்டேன்னா. ஏன்னா நான் வந்து என் பிள்ளைய பிரம்மச்சாரியா வளர்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். தெய்வம் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அது சங்கல்பிச்சிருக்கு. அப்படிங்கிறத நான் ஒன்ன கோச்சிக்கிறதுல இதுல ஒரு விஷயமுமே இல்லை. உன்னைய விபண்டகரை பார்த்து ரிஷியசிங்கர் சொன்னார்,
அப்பா நீங்களும் இங்கேயே என்னோட தங்கிடுங்கோ அப்படின்னா. நான் தங்க மாட்டேன், எனக்கு இந்த லைஃப் ஸ்டைல் சரியா வராது, நான் காட்டுக்கே போறேன். ஆனா ஒன்னு சொல்றேன் ரிஷியா, உன்னை எல்லாரும் பூஜை பண்றா, எல்லாரும் கொண்டாடுறா, எல்லாரும் தலைமையில தூக்கி வச்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நீ இருக்கிறதே மழை பெய்யறதுங்கிறதுனால. இந்த மழை எதனால பெய்யறது? உன் தவத்தினால பெய்யறது. உன் தவம் உன்னை விட்டு குறைஞ்சு போயிடுதுன்னா மழை நின்று போயிடும், மழை நின்று போயிடுதுன்னா உன்னை தூக்கி வெளில போட்டுருவோம். அதனால உன் தவம் குறையாம பார்த்துக்கோ. இது நாமெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு மதிப்பு எதனாலையோ அதை விடலாமோ நாம. எனக்கு மதிப்பு எதனாலையோ அதை நான் விட்டேன்னா அப்புறம் என்ன எப்படி மதிப்பார்கள்? அந்த அந்த ஆச்சாரம், அந்த தபம், தபஸ், அதுதான வாக் சுத்தி, அதுதான மதிப்புங்கிறது. இப்படி அந்த ரிஷேஷங்கிற ஐஷன் வந்து யாகம் பண்ணி வச்சா உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சனகாதிகள் சொன்னார்கள் அப்படின்னு சுமந்திரன் சொல்ல, உடனே இப்பயே ஐஷன் வா தசரதன் சொல்றான். இப்ப மணி ஆயிடுது, நாளைக்கு ஐஷன் வரேன். பாலான் ஸ்வகீயான் தவசன் நிதானே திவ்யான்னதானாத் பரிபாலயத்பிஹி சதா படத்பிஷ்ச புராணரத்னம் சம்சேவிதாயாஸ்து நமோ ஹரேதே. நாராயண 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 நாராயண.